அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் குற்றவாளிக்கு 5 மாதங்களில் தண்டனை என்று திமுகவை சேர்ந்த RS பாரதி கூறியிருக்கிறார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதிலும் நீதி பெறுவதிலும் திராவிட மாடல் அரசு சிறப்பாக செயல்படுவதாக அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். தமிழ்நாடு அரசின் உறுதியான நடவடிக்கையால் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு 5 மாதங்களில் தண்டனை கிடைத்திருப்பதாகவும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதில் நீதி பெறுவதிலும் திராவிட மாடல் அரசு காட்டும் உறுதிப்பாட்டுக்கு கிடைத்துள்ள வெற்றி என்று நீதிமன்ற தீர்ப்பு குறித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்திருக்கார். கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்துல குற்றவாளியை உடனடியாக கைது செய்து தண்டனை பெற்றுத் தருவதற்கான உறுதியான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்ததாகவும், குற்றம் நடந்த 24 மணி நேரத்துக்குள் குற்ற செயலில் ஈடுபட்ட ஞானசேகரனை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்ததாகவும், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு விரைவான நீதியையும் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனையும் பெற்றுத்தர வேண்டும் என்ற முனைப்போடு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த வழக்கில் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சட்டப்பேரவையில் தெரிவித்ததாகவும் RS பாரதி தெரிவித்திருக்கார். அந்த அடிப்படையில கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாகவும், குற்றவாளி தப்பிக்க முடியாத வகையில ஆதாரங்களை திரட்டி வலுவான வாதங்களை நீதிமன்றத்தில் அரசு எடுத்து வைத்ததின் அடிப்படையில இன்று 5 மாதத்தில் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக